இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 12ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும். 12ஆம் தேதி கோர்ட்டில் வந்து என்ன மெத்தேடு ஃபாலோ பண்ண போகிறோம், டீச்சர் அப்பாயின்மெண்ட்டுன்றதுக்கு சொல்ல போகிறாங்க. சரிங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நிறைய பேர் இந்த பாண்டிச்சேரி மெத்தேடு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணி இது வந்து எந்த விதத்திலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். ஏன் என்ன காரணம் அப்படின்ட்டு. இதே ஜீவோவை இன்னொரு காலகட்டத்தில் அரசு வந்து அரசோட கொள்கை முடிவுகள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்க தான் போகிறாங்க. சரி, என்ன அப்படிங்கிறது, ஏன் இது வந்து இந்த மெத்தட் வேணாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைமரி டீச்சர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% ஹையர் செகண்டரி டிப்ளமோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 70% வெயிட்டேஜ். இந்த 70% ரொம்ப அதிகம். +2 வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 700 மார்க் எடுத்தாலே பெரிய விஷயம் +2ல். சரிங்களா? அப்போ அதை வந்து அப்போ 700 மார்க் எடுத்து 600 எடுத்து கூட டீச்சர் ட்ரைனிங் சேர்ந்துருக்குறாங்க. 600 எடுத்து சேர்ந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்காக பணம் கட்டி சேர்ந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டேஜ் மெத்தேடு அவங்க வந்து அவங்களுக்கு யூஸே இருக்காது. சரிங்களா? 70% +2ல் அதாவது எடுத்தாங்கன்னா +2 மார்க்கில் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. மீண்டும் போய் +2 வந்து எழுத முடியாது, அல்லது டிப்ளமோ வந்து எழுத முடியாது. இந்த டிப்ளமோவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் படித்தவங்களாம் 80% 90% வந்து மார்க் வந்து வச்சுருக்காங்க DT8ல். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சிலபஸ் படி பார்த்திங்கன்னா 14 பேப்பர் எழுதுகிறாங்க. 62% எடுத்தாலே பெரிய விஷயம், அல்லது 65 எடுத்தால் ரொம்ப பெரிய விஷயம். அங்கே மீண்டும் வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ண முடியாது மார்க்கை. சரிங்களா? மற்றபடி டெட்டு மார்க்கு, எம்ப்ளாய்மெண்ட்டு டெட்டு மார்க் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மற்ற +2 மார்க்கோ டிப்ளமோ மார்க்கோ இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கிராஜுவேட்லேயும் இதே போல் தான். இப்போலாம் பார்த்திங்கன்னா 80% வரைக்குமே வச்சுக்கிறாங்க, எடுக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டெல்லாம் 50% எடுத்தாலே பெரிய விஷயம் அந்த மாதிரி. சரிங்களா? அதனால் இந்த மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் இதை விட பெஸ்ட்டான மெத்தடு. சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமு பெஸ்ட்டான மெத்தடு தான். இல்லை இதற்கு ஆல்டர்னேட்டிவாக டெட்டு சீனியாரிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இது வச்சு போட்டாலும் பெஸ்ட்டு தான். இந்த வெயிட்டேஜ் மெத்தடு இந்த மாதிரி, அதாவது வந்து கடந்த காலங்களில் +2 மார்க்கு, டிப்ளமோ மார்க்கு, பேச்சுலர் டிகிரி மார்க்கு இதெல்லாம் வச்சு போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா மீண்டும் வந்து எழுத முடியாது. இதை விட பெஸ்ட்டுன்னு சொன்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட்டான மெத்தடு. சரிங்களா? இதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமே மேலு. அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப மோசமானது. அதனால தான் தமிழ்நாட்டிலே இந்த மெத்தடு வேணாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்கிறோம். இதுதான் விஷயம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.